ஹாய் ஆல், இது செப்டம்பர் 2 டியூஸ்டே. தம்பி தூங்க வச்சுட்டு ஒரு 11 மணிக்கிட்ட லன்ச் செய்யலான்னு சொல்லி கிச்சனுக்கு வந்திருந்தேன். அவன் தூங்குகிற டைம் தான் என்னோடய ஒர்க்லாம் நான் பார்த்து முடிக்க முடியும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுமே அவனை தூங்க வச்சுட்டு உடனே கிச்சனுக்கு வந்தாச்சு. ஸோ அருண் ஒரு 2 மணிக்குள்ளெல்லாம் வந்து லஞ்சுக்கு வந்துடுவாங்க. அதுக்கூட லஞ்ச் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சாம்பார் பண்ணியிருந்தேன். முருங்கைக்காய் அது கூட கத்திரிக்காய் இது ரெண்டுமே சேர்த்து சாம்பார் பண்ணியிருந்தேன். அப்புறம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்புறம் அவரைக்காய் பொரியல். உருளைக்கிழங்கு நிறையா இருந்தது. ஸோ அதனால் உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணியிருந்தேன். பருப்பு வேக வைக்கும் போதே அதுலேயே உருளைக்கிழங்கு சேர்த்து வேக வச்சிட்டா பருப்போடு சேர்ந்து வெந்துக்கும், தனியாக வேக வைக்க தேவையில்லை. ஸோ இடையில அடியில் நேத்ரா வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். அவள் வந்து குக்கிங் ஐட்டம் வச்சு சமைக்கிறேன்னு சொல்லிட்டு பருப்பெல்லாம் எடுத்துகிட்டு போய் சமைச்சிட்டு இருந்தான். ஸோ குயிக்காக சாம்பார் செஞ்சு முடிச்சாச்சு. ஸோ கடைசியாக வந்து உருளைக்கிழங்கு வறுவல் சிம்பிளாக செஞ்சுருந்தேன். வெங்காயம் அது கூட வந்து பச்சை மிளகாய் மட்டும் தான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு கடைசியாக வந்து கொஞ்சமாக தேங்காய் அப்புறம் வந்து கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியது தான். ஸோ 2 மணிக்குள்ளேயே கிச்சன் ஒர்க் எல்லாமே முடிச்சாச்சு. இடையில தம்பி எழுந்தா, ஸோ அவனையும் பார்த்துட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். ஸோ அவ்வளோதான் கைஸ், பாய்.